எல்லா எல்லா சிஸ்டர்ஸும் சொல்றது என்னன்னா, எங்க ஒப்பீனியன் நாங்க எங்க ப்ரொஃபைல்ல போடுறோம். அதுக்கு ஏன் எங்ககிட்ட வந்து நீங்க நியாயம் கேட்கிறீங்கன்னு கேட்கறாங்க. என் இல்ல ஒப்பீனியன் நான் அர்ச்சனா அழகா இருக்கான்னு நான் ஒரு ரேண்டமா ஒரு ட்வீட் போட்டேன். இல்ல ஓகேவா? நீங்க போட்டீங்க. அதுக்கே அது ஓகே. எங்ககிட்ட எனக்கும் வந்து இது மாரி கேட்கிறீங்க. எங்களுக்கு அவங்க ஃபேன்ஸ் மீட் நான் வைக்கலனாலும் கேட்டேன் ப்ரோ. பரவால்ல. இல்ல இல்ல ஸ்பேஸ் அக்கா அக்கா அக்கா. வரலனாலும் பரவால்ல. ஓகேவா? எங்க ப்ரொஃபைல்ல ஏன் வந்து நீங்க இந்த கேள்வி கேட்கிறீங்க? நான் சொல்லுங்க. கேட்டேன்க்கா. எனக்கு ரேண்டமா நான் உங்கள ஃபாலோ பண்றேன். நான் உங்க போஸ்ட் பார்த்தேன். எனக்கு ப்ரமோஷன் அவங்க சென்ட்டுக்காக ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு அத பார்த்தோனே டக்குன்னு இந்த ஸ்பேஸ் வராத மேட்ரு எல்லாமே ஞாபகம் வந்தது. டக்குன்னு இப்போ எனக்கு நீங்களும் நான் ஒரு ரியாக்ட் ஹியூமன். பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு. ட்ரிகர் ஆகுதா? நீங்களும் ஒரு ஆ. ஹியூமன். உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. அதே மாரி தானே எங்களுக்கும் ஆகும். நான் எதுவுமே சொல்லலையே. இங்க எந்த போஸ்ட்ல அதே யார் வேணா மாரி தானே கமெண்ட் பண்ணலாம்க்கா. எங்களுக்கும் ஆகும். இப்போ நான் அர்ச்சனா நான் இப்போ வந்து அந்த அக்கா சொல்றாங்க நான் மாயாவ டேக் பண்ணது தப்புன்னு. அது இல்ல அவங்க அந்த இல்லக்கா. இல்ல ரிப்ளைலயே இல்ல நான் சொல்றேன் மாயாவ நான் சொல்றேன். டேக் பண்ணது இல்ல தப்புன்னு இல்ல. போட்டிருந்தா மேவரிக் ப்ரோ அங்க வந்தே இருக்க மாட்டாரு. அர்ச்சனா பக்கம் இல்ல ஃபேன்ஸும் இத இல்லக்கா. பண்றாங்க. இங்க பிபி முடிஞ்சும் இன்னும் மாயாவ ஓட்டு டேக் போட்டு பண்றது சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நாங்க இல்ல இல்ல. ட்ரிகர் ஆனோம் திருப்பி. நீங்க இங்க சரி, வந்து நான் வந்து ஹியூமன் அர்ச்சனாவ சொன்ன டேக் எமோஷன்ஸ்ல பண்ணி இருந்தாலும் ட்ரிகர் ஆயி யாரும் டேக் பண்றது பண்ணவே தான். போடாத ஓகேவா? போஸ்ட்ல எதுக்குமா நீங்க இப்போ வந்து கமெண்ட் பண்றீங்க ஃபர்ஸ்ட்? காமன் போஸ்ட்ல அக்கா எதுக்கு நீங்க எனக்கு வந்து புரியல. யாரையும் டேக் பண்ணி அப்போ கமெண்ட் அப்ப பண்றீங்க? நீங்க கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ண எனக்கு தெரியல. இல்ல ஏன்னா இல்ல அக்கா. இங்க நான் வந்து மாயாவ யாருமே சொல்ல டேக் முடியாது. பண்ணி மாயாவ டேக் பண்ணாத, அர்ச்சனாவ டேக் பண்ணாதன்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. நீங்க எல்லாரும் ஓப்பனா தான் ட்வீட் போடுறீங்க. ஓகேவா? யார் வேணா பண்ணலாம் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நீங்க அர்ச்சனாவ டேக் பண்ணிருந்தீங்க. அந்த அந்த இஷ்யூக்கும் அர்ச்சனாக்கும் நோவே ரிலேட்டட். அர்ச்சனா ஃபேன்ஸ் எல்லாரையும் அர்ச்சனா வந்து ஒன்னும் டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேசலையே. நீங்க இன்னைக்கு டேக் பண்ணீங்களே அர்ச்சனாவ. அதே ஆமா, மாரி அந்த அதே பொண்ணு எமோஷன் தான் டீசன்ட். எனக்கும். அதே நான் எமோஷன் போட்டிருந்ததே மாயா சாதாரண, அது நீங்க இன்னைக்கு மூவ் போட்டது ஆன் சாதாரண போட்ட போஸ்ட் ட்வீட் தான். பார்த்த உடனே இல்ல நீங்க மூவ் ஆன் போட்ட ட்வீட் பார்த்த உடனே இந்த மாயா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கும் அதே எமோஷன். அதனால தான் நான் அங்க மாயாவ டேக் பண்ணேன். நீங்க அது மாயா பத்தி பேசுறாங்கல்ல, அங்க போய் நீங்க அத கமெண்ட் பண்ணலாம். இப்போ அப்ப நாங்க இன்னைக்கு என்னைக்காவது அர்ச்சனாவ உங்க பத்தி ஐடில வந்து பேசலையே. கமெண்ட் அர்ச்சனா பண்ணிருக்கோமா? ஐடின்னு பேர் ஏதாவது வச்சிருந்தா ஒண்ணு கமெண்ட் யார் வேணா பண்ணிருக்கோமா? வந்து எங்க நீங்க ஐடிக்கு அர்ச்சனாவ மட்டும் டேக் ஏன் வரீங்க? பண்ணலாமா சொல்லுங்க. உங்க ஐடில வந்து என்னைக்காவது நாங்க வந்து அதாவது பத்தி கமெண்ட் பண்ணிருக்கோமா? இல்ல எங்க ஐடில மட்டும் நாங்க எங்களோட ஒப்பீனியன் சொல்ற இடத்துல ஏன் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றீங்கன்னு தான் நான் கேக்குறேன். நான் நெகட்டிவ் என்னோட கமெண்டே ஐடில என்னோட பண்ணலையே. ஒப்பீனியன சொல்ற இடத்துல நான் நெகட்டிவிட்டி நெகட்டிவ் கமெண்ட் கமெண்டே எதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணலையே. அக்கா வருது? அக்கா நெகட்டிவ் பிரியங்கா கமெண்ட் அக்கா அவங்க பண்ணிருந்தா வந்து நீங்க உங்களுக்கு சொல்றது நெகட்டிவா கரெக்ட். தோணுச்சுன்னா அவங்க ஜஸ்ட் பிளாக் பண்ணிடுங்கக்கா. அவ்வளவுதான். நீங்க ஏன் பண்ணீங்கன்னு நம்ம எப்படிக்கா அப்ப கேட்க முடியும்? நீங்க பிளாக் இல்ல பண்றீங்க. நான் தான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நான் பிடிக்கலையா? டேக் பண்ணது பிடிக்கல. நீங்க என்ன பத்தி மட்டும் தான்க்கா பேசணும். மத்த அர்ச்சனா ஃபேன்ஸ் அததான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஒரு நான் மத்த அர்ச்சனா அர்ச்சனா ஃபேன்ஸோட ஃபேன் சொல்லல. பிரச்சனைனா அத நான் ஜென்ரலா அர்ச்சனா ஃபேன்ஸ் நீங்க சொல்லக்கூடாது. அது உண்மையா அர்ச்சனாக்கு அபியூஸ்லாம் பண்ணாம அர்ச்சனாவ மட்டுமே சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. ஏன்னா நாங்க அபியூஸ் பண்ணல. we are not abusers here. Okay, that's all இல்ல we இல்ல are trying to ஸ்பேஸ் போட்டு convey. அபியூஸ் பண்ணாங்களேப்பா. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு இஷ்யூ நடந்தப்போ ஒரு விஷயத்துக்காக ஸ்பேஸ் போட்டு இவங்கெல்லாம் பொண்ணுங்களா? இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களா? அதுக்கு நான் அப்படி யார் பக்கம் அதுல ஸ்டாண்ட் இன்னொரு பண்ணேன்? அது நான் உன்ன சொல்லல. அதுக்கு நான் போட்டு யார் பக்கம் தாக்குறப்ப ஸ்டாண்ட் இதுல பண்ணேன்? இருந்த நான் நெறைய அர்ச்சனா பேர் நான் அப்படியே டை இருந்தாங்க ஹார்ட் அர்ச்சனா ஸ்பீக்கர்ல. ஃபேன். அதுக்கு யாருமே நான் அது யார் தப்புன்னு பக்கம் சொல்லல. ஸ்டாண்ட் பண்ண சொல்லுங்க. உங்க முன்னாடி சுபா நான் சிஸ்டர் உங்களுக்காக வரும்போது பேசுனேன். இவங்கெல்லாம் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றாங்க அதுக்கு அப்படின்ட்டு எங்க இல்லக்கா எல்லாரையும் தான் இல்ல பேசுனீங்க. நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. அதுக்கு நான் யார் பக்கம் ஸ்டாண்ட் பண்ணேன்? உங்களை அப்படி பேசக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் அதுல Harsha, சொன்னது உன்ன நான் நான் ஒரே தான். இழுக்கவே இல்ல நிமிஷம் ஹர்ஷா. guys. அதுல We உன்ன are நான் all சொல்லவே இல்ல. deviating. உங்களை சொல்ல We வரல. are all deviating from the topic. We are all deviating from the topic. கீரி ப்ரோ சொன்னது இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நடந்ததை பத்தி பேசலான்னு. ஆமா. அந்த ஸ்பேஸ்ல என்ன போட்டு அடிச்ச போது யாரும் என் பக்கத்துல வந்து நிக்க கிடையாது. எக்ஸப்ட் பிரியங்கா அண்ட் மதன், சாம், பிரபுதாஸ் ப்ரோ இவங்கெல்லாம் தான் என் பக்கத்துல இருந்தாங்க. வேற யாரும் எனக்காக ஸ்டாண்ட் அப் பண்ணல. சிஸ்டர் சோ இன்னைக்கு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் தெரியாது. நடந்ததை அந்த பத்தி ஜேடி பிரச்சனை பேசலாம். ப்ரோவையும் உங்களுக்கு தெரியாது. அஞ்சலி நான் அந்த பிரச்சனை சிஸ்டரையும் வந்தப்போ ஸ்பேஸ்ல உங்ககிட்ட போட்டு டிஎம்ல நான் சார்ட் அவுட் பேசியிருக்கேன் பண்ணலையா? உங்களுக்காக. உங்க பேரை சொல்லி. அதான் ஹர்ஷா சிஸ்டர் நான் உங்ககிட்ட பேசினது கிடையாது. ஸோ எனக்கு அது ஐம் நாட் அவேர் ஆஃப் இட். ஐம் சாரி. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நடந்த பிரதீப் ப்ராப்ளம் பத்தி பேசலாம். பிகாஸ் த ஹெட்டிங் ஆஃப் த ஸ்பேஸ் இஸ் சிஸ்டர் பிரதீப் பத்தி. எங்களுக்கு நம்ம நான் மாயா ஆனஸ்டா ஒன்று சொல்றேன் சிஸ்டர். இது எமோஷன்ஸ் தான். ஓகேவா? நீங்க வந்து அர்ச்சனா ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிரதீப்னு போட்டா அர்ச்சனா ஃபேன் எனக்கு ஒன்லின்னு ட்ரிகர் நான் தான் போடல. ஆகும். நான் ஒன்லின்னு போடல. நான் புரியுதா? இப்பதான் கேசன் போட்டு அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் கீழே எடுத்தேன். நீங்க நீங்க போட்டிருந்தீங்க. எல்லாரும் ஒரு வார்த்தையை ஓகேவா? ட்ரிகர் பண்றீங்க. நான் ஒன்லின்னு போடல. அப்படியே நான் போட்டாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? தட் இஸ் மை ஒப்பீனியன். நான் அப்ப நான் ஒன்லின்னு போட என் கிடையாது. ப்ரொஃபைல்ல அக்கா அதுக்கு ரியாக்ட் பண்ணா அடிச்சேன்னா அதான் அதுக்கு என்ன சிஸ்டர் தப்பு சுபாக்கா இருக்கு? நான் உங்களுக்கு நீங்க ரிப்ளை ஒரே ஒன்லின்னு பண்ணல. நிமிஷம் போடலனாலும் ஒரே நான் என் நிமிஷம் நான் ப்ரொஃபைல்ல அதுக்கு போட்டத ரியாக்ட் பண்ணா அதுக்கு என்ன தப்பு? ஸ்பைடி ப்ரோ திஸ் இஸ் பிட்வீன் மீ அண்ட் ஹர்ஷா. வெயிட் பண்ணுங்க. நான் என்ன போட்டிருந்தேன்னா அர்ச்சனா ஒன் பிகாஸ் ஆஃப் பிரதீப். தட்ஸ் அ ட்ரூத். பிகாஸ் அதுக்கு முன்னாடி அந்த அர்ச்சனா சோ கால்ட் சரி அர்ச்சனாவோட சிஸ்டர் பேர் நீங்க யூஸ் போடுங்க. பண்ணி ஒருத்தங்க அதுக்கு ஐடி எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. நான் என் ப்ரொஃபைல்ல ஏதோ பேசிட்டு இருக்கேன். நீங்க அதுல என்ன ட்ரிகர் தப்பு ஆனா இருக்கு? நீங்க வந்து கமெண்ட் போட்டிருக்கலாம்ல ப்ரோ சிஸ்டர். நீங்க கமெண்ட்லாம் என்கிட்ட எதுவும் நீங்க என்கிட்ட டைரக்டா பேசல. அதனால எனக்கு உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் கிடையாது. இல்ல எனக்கும் எனக்கு கேசன் நான் ப்ரோக்கும் அதுல இப்போ பேசி நான் உங்ககிட்ட சால்வ் டைரக்டா ஆயிடுச்சு. வந்து ரிப்ளை பண்ணி ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து எங்களை டார்கெட் பண்றீங்க அர்ச்சனா ஃபேன்ஸ் நீங்க அப்படி சொல்லிடுவீங்க. கிடையாது. இது வரைக்கும் அப்படி என்கிட்ட சொல்லிடுவீங்க. ஒருத்தங்க கூட என்கிட்ட டிஎம் அதனால பண்ணி நான் பேசினது என்னோட கிடையாது. ப்ரொஃபைல்ல போட்டேன். நான்
நான் அப்படி சொல்லல. நான் யார்ட்ட அப்படி சொன்னேன்னு நீங்க நான் என்ன என்னோட டாக் பண்ணி ஸ்கேம் ப்ரொஃபைல்ல பண்றீங்க. சொல்றேன். இப்ப சொன்னாங்களே, இப்ப சொன்னீங்க. இல்ல நான் இப்ப எல்லாரும் வரைக்கும் சொல்றேன் எவ்ரிஒன் இஸ் ஹர்ஷா, டார்கெட்டிங் ஐ a டோன்ட் women நோ யூ. அப்படின்னு சொல்றீங்க. ஐ டோன்ட் நியூ அப்படிலாம் நாங்க பர்சனலி. ஐ டோன்ட் நினைச்சதே நோ யூ கிடையாது. பர்சனலி. ஒரே நிமிஷம் ஹர்ஷா, ஐ டோன்ட் நோ யூ பர்சனலி. உங்க ப்ரொஃபைல நான் வந்து ஃபாலோ பண்றேன். நீங்க நிறைய அர்ச்சனா பத்தி போட்டிருக்கீங்க. ஐ ஹவ் லைக்ட் சோ மெனி போஸ்ட் ஆஃப் yours. நான் அங்க நிறைய எனக்கு மாற்று கருத்து இருந்தாலும் நான் அங்க வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஹவு மச் Sister, யூ I லவ் also அர்ச்சனா. The didn't same comment way. under your post. Okay. Yeah, because the same privacy you have to give me, because that is my profile. I have I all didn't rights to post நான் what உங்களை பத்தி I போஸ்டே can. பண்ணலையே. அதான் சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆச்சுன்னு சொல்றீங்கல்ல, நான் அர்ச்சனா பத்தி பேட் வேர்ட் யூஸ் பண்ணல. அந்த பொண்ணு பிஆர் வச்சு வின் பண்ணான்னு ஒரு கூட்டம் கதறிச்சு. அப்ப நான் வந்து சண்டை போட்டிருக்கேன் அந்த இடத்துல பேட் நின்னு. வேர்ட் யூஸ் நீங்க இப்ப பண்ணா மட்டும் எல்லாரும் தான் ட்ரிகர் சேர்ந்துக்கிட்டு ஆகும்னு இல்ல, ஒருத்தங்க வின் அப்புறம் இன்வாலிடேட் அப்புறம் பண்ற நான் அளவுக்கு பேசினாலும் இல்ல ட்ரிகர் ஆகும். இங்க இருக்கிற ஸ்பேஸ்ல இருக்க ஒரு 40 பேர் இருக்காங்க. நான் ஒரே ஒரு லைன் தான் போட்டேன். அர்ச்சனா ஒன் பிகாஸ் ஆஃப் பிரதீப், தட்ஸ் a ட்ரூத்னு. உடனே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணாரு. நான் அதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்தேன். First of ஃபர்ஸ்ட் all, சீசன்ல அது எப்படி fake ஆர்எஃப் காட் ஐடின்னு எல்லா நோட்டிஃபைட். அர்ச்சனா ஃபேன்ஸும் we are trying to எனக்கு prove it. தெரியாது, நான் நம்ப மாட்டேன். நீங்க இல்ல எல்லாரும் அவங்க ஃபேக் பேடா ஐடி எல்லாம் பேசினா கிடையாதுங்க. ஃபேக் ஐடின்னு அவர் டெலீட் சொல்லிடுறீங்க. பண்ணிருக்காரு நிறைய நான் நம்ப போஸ்ட். மாட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏன் நம்பணும்? நான் இப்பவும் சொல்றேன், அது தப்பா பேசினா ஃபேக் ஐடி, கரெக்டா பேசினா அர்ச்சனா ஃபேண்டம். அப்ப நாங்கெல்லாம் ஃபேக் ஒரு காலத்துல. இப்படிதான் நீங்க எங்களை போர்ட்ரே பண்றீங்க. நான் நம்ப மாட்டேன். ஃபேக் ஐடி எதுக்கு வந்து சிஸ்டர், சாரி இங்க கேக்குறாங்க? உங்களை நாங்க அக்கௌண்ட் போர்ட்ரே மூடிட்டு பண்ணி போக என்ன வேண்டியதானே? சிஸ்டர் பண்ண போறோம்? நீங்க அர்ச்சனா ஃபேன், நாங்க அர்ச்சனா அதேதான் ஃபேன். சிஸ்டர் நான் ஆனா உங்ககிட்ட அர்ச்சனா இப்படி சொல்றோம். பண்றாங்கன்னா அர்ச்சனாவை நீங்க டைஹார்ட் லவ் பண்ணுங்க. அர்ச்சனா ஃபேன்ஸ் ரொம்ப கண்டிப்பா ரொம்ப ட்ரிகர் ஆகும். அவங்க நீங்க உங்களை டிஃபைன் டையார்ட் அர்ச்சனா பண்றாங்க, ஃபேன் அவ்வளவுதான். ட்ரிகர் ஆகிக்கோங்க. எல்லாமே பண்ணிக்கோங்க. நீ என்ன பிளாக் பண்ணிட்டு போயிருங்க சிஸ்டர். நான் இப்படிதான் போடுவேன். அர்ச்சனாவை நான் இனி சப்போர்ட் பண்றேன். ஐ எம் நாட் a blind supporter. I am a supporter, இந்த but I am மாதிரி not a வேர்ட்ஸ் blind தான் supporter. சிஸ்டர் அந்த ஹர்ட் மாதிரி பண்ணும். சப்போர்ட் பண்றவங்கள பிளைண்ட் அதான் சப்போர்ட்டர் சிஸ்டர் நீங்க இங்க எப்படி பாருங்க. சொல்லலாம்? உங்களுக்கு வந்து நீங்க எப்படி நான் என்ன சொல்லலாம்? ஐயோ சொல்றேன்னா, அவங்க எனக்கு அவங்கள சொன்னாங்கங்க எனக்கு பிளைண்ட் சப்போர்ட்டர்லன்னு, உங்கள சொல்லல. இல்ல ப்ரோ, நான் நீங்க பிளைண்ட் யாரா சப்போர்ட்டர் வேணா தான் சொல்லிட்டு சொல்றேன் போங்க. ப்ரோ. நீ உங்க எல்லா அர்ச்சனான்னு பேர் யூஸ் பண்ணாவே இப்படி ட்ரிகர் ஆகாதீங்க அதான் நானும் சிஸ்டர். இது கேக்குறேன். ஏன் அர்ச்சனான்னு நேம் ஒப்பீனியன்? எடுத்தாலும் எப்படி தெரியுமா எதுக்கு உங்க இவ்ளோ ஒப்பீனியன் எல்லாரும் see, எப்படின்னா, we all love இல்ல her, இல்ல இல்ல but there should இல்ல be a ஒரே line. நிமிஷம். ட்ரிகர் ஆவாதீங்கன்னா இல்ல, அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க தெரிஞ்சுதான் நீங்க அர்ச்சனாவோட நேமை இல்ல இழுக்கிறீங்க. இல்ல இதுதான் நான் இங்க ஒண்ணு பிரச்சனை. கேக்குறேன். எதுக்கு நீங்க அவங்க என்ன போஸ்ட் ஃபாலோ போடுறது எல்லாமே பண்றாங்க? டார்கெட் ஒரே தான். நிமிஷம். எதுக்கு அவங்க என்ன ஃபாலோ நீங்க அந்த பண்ணிட்டு இருக்காங்க? இன்டென்ஷன்ல நான் பண்றதுனால ட்ரிகர் தான் இங்க பண்றேன்ல, தப்பு. நான் கெட்டவ தானே. ஒரு நிமிஷம். No one ஹலோ likes me. I am triggering-ல. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? நான் ட்ரிகர் பண்றவளாவே இருந்துட்டு போறேன். எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? போயிட்டே எனக்கு போக டிஎன்ல வேண்டியதானே வருது, என்ன பிளாக் பண்றது? பண்ணிட்டு. இல்ல மேவரிக் ப்ரோ நான் ஒண்ணு கேக்குறேன். உங்களோட ஒப்பீனியனுக்கு அர்ச்சனா சொன்னா நாங்க எல்லாம் ஒரிஜினல் ஃபேன், கொஞ்சம் மாத்தி சொன்னோம்னா நீங்க எல்லாம் வந்து ஒரிஜினல் ஃபேன் கிடையாது. இது என்ன பேச்சு? இல்ல கீரி ப்ரோ, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நான் அப்படி ஆஃப்டர்நூன் சொல்ல ஹலோ ப்ராப்ளம். அதுதான் ப்ரோ மேரிக் பேசுங்க ஆஃப்டர்நூன் ப்ரோ. ப்ராப்ளம். ப்ரோ, ஒரே நிமிஷம் நானே சிஸ்டர், ஒரே யாருக்கும் நிமிஷம். ஃபேன் அவங்கள தான். சொல்லுங்க, சொன்னவங்கள சொல்லுங்க. இல்ல ஒருத்தரா பேசுங்க. ஒருத்தர் பேசும்போது யாரும் ஒரு இன்டர்ஃபியர் நிமிஷம் பண்ணாதீங்க. அக்கா, பிரியங்கா கீழே ரிக்வஸ்ட் கைசன் அக்செப்ட் கொடுங்க. எனக்கு என்னால மைக் அக்செப்ட் பண்ண முடியல. நானும் புதுசா அதேதான் தம்பி வந்திருக்கு. பண்ணிட்டு இருக்கேன். ஆக மாட்டேங்குது 3 பேர். மைக் அக்செப்ட் பண்ண முடியல. ஸ்பீக்கர்ல இருக்கவங்க கொஞ்சம் யாராச்சும் கீழே ஸ்பீக்கர்ல போயிடலாம், so கொஞ்சம் that others get talk. பேசலன்னா கொஞ்சம் கீழே ஆமா. போய்க்குங்களேன். மெயினா பேசுறவங்க பேசட்டும். ஷார்ட் அவுட் பண்றாங்க ப்ளீஸ். ஹலோ ப்ரோ நான் ஹலோ ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஹலோ ப்ரோ நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நான் கேக்குதா? யாரு ப்ரோ ப்ரோ பேசுறது? கேக்குதா? தனுஷ் கேக்குது, தனுஷ் சொல்லுங்க. சொல்லு ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்ப ஒரு அர்ச்சனா ஃபேன் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சில பேருக்கு பிடிக்கல. அவங்க ஆல்ரெடி அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸாவும் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காதத அது போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா இது வந்து நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கிழிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. போயிட்டு டிஎம்ல போயிட்டு ஒரு ரெக்வஸ்டா போய் பேசுங்க ஃபர்ஸ்ட். நான் பிரியங்கா உங்ககிட்டயே நான் ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குங்க பிரியங்கா உங்களுக்கு? ஹலோ மேபி ஏதோ பக், she is not able to talk. நீங்க சொல்லுங்க ப்ரோ. மேரவிக் இருக்காதா? கேக்குதா? கேக்குது ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அதுதான் இப்ப வந்து ஒரு அர்ச்சனா ஃபேன் வந்து ஏதாச்சும் போஸ்ட் போடுறாங்கன்னா அதுக்கு கீழே வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் இல்ல இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பேர் பண்றாங்க. அத வந்து ஆல்ரெடி அர்ச்சனா ஃபேன்ஸாவே இருப்பாங்க. அவங்க வந்து டைரக்டா போயிட்டு டிஎம் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி பேசி அந்த போஸ்ட்டை கூட டெலீட் பண்ண சொல்லலாம். நம்ம போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணும்போது அது வந்து அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரோ நம்ம தனுஷ் வந்து ப்ரோ, ஒண்ணு நமக்குள்ளேயே இன்டரப்ட் பண்ண கோச்சிக்காதீங்க. இதுல வந்து அர்ச்சனா ஃபேனு பிரதீப் ஃபேனுங்க விஷயம் இல்லை. என்ன ஆகுதுன்னா இவங்க பர்சனலா ஒரு கேரக்டர் பிடிச்சிக்கல. ஓகே, இப்ப எனக்கு தனுஷ் பிடிக்கல அப்படின்னா தனுஷ் யாரோட ஃபேன்? சோ அந்த மோட்டோக்குள்ளதான் உள்ளார போகுது. சோ அதுதான் இங்க பிரச்சனையே. எனக்கு சில பேருக்கு அதுதான் ப்ரோ. அப்படிதான். இது வந்து டிஎம்ல போய் பேசிக்கலாம். இது வந்து கமெண்ட் செக்ஷன்ல போய் பேசும்போது நமக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அதான் நான் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். டிஎம் இருக்கு, அதுதான் நான் டிஎம்ல அன்னைக்கே நான் சொன்னேன் நானு. இப்ப தனுஷ் ப்ரோ, உங்க இது பாயிண்ட் அதே. பிரியங்கா அது ஒரே நிமிஷம், அதே பாயிண்ட் தான். இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு எனக்கு தெரியும்.
ஓகேவா? சில பேர் எல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். பட் அவங்க வந்து இப்போ அர்ச்சனா நல்லா இருக்காங்க, இன்னைக்கு இது இங்க போயிருக்காங்க, இங்க கெஸ்டா போயிருக்காங்கன்னு போட்டா இவங்க எதுக்கு அதுல போய் கமெண்ட் பண்ணணும் சில பேரு? மதன் ப்ரோ நீங்க கமெண்டே பண்ணது இல்லையா மதன் ப்ரோ? மதன் ப்ரோ கேக்குதா ஹர்ஷா? சொல்லுங்க கேக்குது ப்ரோ, ப்ரோ, சொல்லுங்க எனக்கு ப்ரோ. கேக்குது. கேக்குது கேக்குது கேக்குது. ப்ரோ, கேக்குது. யா 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 இப்போ அர்ச்சனா இங்க கெஸ்டா போயிருக்காங்க, ஓகே. அதுக்கு போய் நீங்க எதுக்கு எங்களை வந்து பார்க்கவே வரல, நீங்க எதுக்கு கமெண்ட் போடணும்? அது நான் இப்ப அர்ச்சனாவை பண்ணலையே, பிடிக்கலன்னா நான் நீ எல்லாம் இல்ல 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 உங்க ஒப்பீனியன் நில்லுங்க நான் ப்ரோ. என்ன சொல்ல வரேன்னா கைசன் ப்ரோ சொல்லுங்க நில்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. போட்டீங்க, நான் அதை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இப்போ கிடையாது, 3 வீக்ஸ் முன்னாடி. நான் இப்ப வந்து அர்ச்சனா வரல, ஸ்பேஸ் வரல. நான் வந்து நேத்து ஹர்ஷா கிட்ட ஆக்சுவலி நான் பேசுறதுனால நான் கேட்டேன், அவங்க ஸ்பேஸுக்கு வர ஆனா அவங்க அதுக்கு பேராகிராஃபா டைப் பண்ணாங்க. ஓகே, அது அவங்க ஏதோ ட்ரிகரா இருந்திருப்பாங்க, கோபத்துல எடுத்திருப்பாங்க, அது போட்டாங்க. ஆனா நான் வந்து இப்ப 3 வாரமா நான் அர்ச்சனாவுக்கு எகேன்ஸ்டா என்ன பண்றேன்? ஒண்ணுமே பண்ணலையே. நான் இல்ல ப்ரோ, உங்களுக்கு இல்ல 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 வெயிட் ஒண்ணும் பண்ணுங்க. போடல. நேத்து நேத்து ஹர்ஷா ஒரு போஸ்ட் போட்டாங்க, அவங்க வந்து ஃபேன்ஸை மீட் பண்ண போறாங்கன்னு போட்டாங்க. ஸ்பேஸுக்கு வர மாட்டாங்களான்னு நீங்க தானே அதுல கமெண்ட்ஸ் ஆமா ப்ரோ, போட்டிருந்தீங்க. அதான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இல்ல இல்ல ஸ்பேஸுக்கு வர இப்போ மாட்டாங்களான்னு கேட்டேன். இப்போ ஒருத்தர் வந்து நீட்டா ஒருத்தர் வந்து பேசிக்கா பேசுறப்ப நீட்டா பேசுறாங்க, நான் வந்து உங்கள்ட்ட பேசுறேன், ஏன் ப்ரோ இப்படி போட்டீங்க? அதுக்கு கலாய்க்கிற மாதிரி ஒரு ஜிஏஎஃப் நீங்க ஒரு எமோஜி போட்டு அதை கேலி பண்றப்ப எல்லாருக்குமே ட்ரிகர் ஆகதான் செய்யும். நானும் இல்ல அது நான் எனக்கும் அது கேலி பண்ண எதுவும் பண்ணல. தெரியும். ப்ரோ இல்ல நான் அதேதான் கேலி நீங்களும் எதுவும் பண்ணல பண்றீங்க. கேசன் ப்ரோ. ஸ்பேஸ் வர மாட்டாங்களான்னு கொஸ்டின் மட்டும் சுபா கேட்டேன். சிஸ்டர் அது கேலி பண்றத பத்தி நீங்க பேசக்கூடாது சுபா சிஸ்டர். ப்ரோ, அது நீங்க கேட்க வேண்டிய பண்ணதையும் நான் பர்சன் பாத்திருக்கேன். நான் இல்ல இல்ல ப்ரோ. ப்ரோ கைசன் நான் ப்ரோ, ஃபேன்ஸ் மீட்ட பத்தி ஜிஐஎஃப் நான் கைசன் போட்டிருக்கேன். ப்ரோ, எங்கேயுமே நான் போடல ஃபேனா? ப்ரோ. கேலி பண்றத நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா எடுத்து மேல போடுங்க, ஐ வாண்ட் டு டாக் ஓ, அபவுட் இட். நான் எங்க இல்ல இல்ல கேலி இல்ல பண்ணிருக்கேன் நீங்க இந்த போடுங்க. கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி எமோஜி போடுறேன், நான் எமோஜியே போடாம ஒரு கமெண்ட்ஸ் போடுறப்ப நீங்க அதுக்கு ரியாக்ட் ப்ரோ பண்றதுலயே தெரியும் நான் என்ன ப்ரோ. பண்ணணும்னு நீங்க தான் இல்ல பேசணுமா? இல்ல ஈமோஜி என்ன நீங்க ப்ரோ பிடிக்கலன்னு கூட நீங்க அப்படி கேட்கலையா? சொல்லக்கூடாதுங்கிற, நான் அவங்கள்ட்ட ஐயோ பேசிட்டு இருக்கேன் சுபா ஐயோ சிஸ்டர், நான் ஐயோ. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு இதுக்குள்ள வரீங்க? சரி நான் கேசன் பேசிட்டு ப்ரோ இருக்கிறது நில்லுங்க. மதன் ப்ரோட்ட. ஓகே கேசன் ப்ரோ, ஓகே சொல்லுங்க. ஆ. அதே மாதிரி ஹர்ஷா நடுவுல வந்தாங்கல்ல, அது உங்களுக்கு தப்பா யார் தெரியலையா? நீங்க யார் மத்தவங்க யார் பேச உள்ள பேச வந்தாங்க? ஹர்ஷா இப்ப நடுவுல வந்தாங்கல்ல பேசுறதுக்கு, ஏன் இல்ல என்ன இல்ல மட்டும் ஹர்ஷா டார்கெட் பண்ணிட்டு பேசவே இருக்கீங்க நீங்க? இல்லையே. நான் ஹர்ஷா உங்களுக்கு பேசின அர்ச்சனா நான் பிடிக்கும்னா ஹர்ஷா ஒரு நிமிஷம் பேசினதை நான் கேசன் ப்ரோ, பாயிண்டாவே யூ எடுக்கல. கேன் நான் பி இங்க அ டை ஹார்ட் நான் ஃபேன் ஆஃப் நான் அர்ச்சனா. ஹர்ஷா ஆனா நீங்க பேசினதை நான் எல்லாரும் இங்க இப்ப வந்து பாயிண்டாவே எடுக்கல. ஆஃப்டர்நூனுக்கு மேல நான் ஹர்ஷா பேசினதை பேச வேண்டிய சிஸ்டர் விஷயத்த சிஸ்டர் பேசாம வெயிட் பண்ணுங்க, நீங்க தேவையில்லாம பேசி பேசினா மட்டும் ஹலோ, தான் இங்க ஆர் கேக்குதா கேட்பாங்கன்னு இல்ல, கேக்குதா எல்லாத்துக்கும் கேக்குதா? கேட்க தெரியும். சுபா சிஸ்டர் அதான் ஹலோ எல்லாரையும் பேச விடுங்க. யா, யா, யா. சொல்லுங்க. ஐயா, ஹலோ ரொம்ப ரொம்ப இதான் ஹார்ஷா ஹலோ ரொம்ப ஹார்ஷா போவோம்னா செய்து கேக்குது ப்ரோ. இல்ல பிரபு ப்ரோ காசா தான் இல்ல பேசுறது. கேசன் ஜி ப்ரோ, நீங்க என் பேர் கேளுங்க ப்ரோ. யார் ஜி கொஸ்டின் எத்தது இப்போ? கேசன் ப்ரோ, நீங்க கொஸ்டின் ஹலோ கேளுங்க ப்ரோ. நான் ரெடியா ஹலோ இருக்கேன் பதில் ஹலோ சொல்ல. ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க. என் பேர் யார் எத்தது இப்போ? நான் தான் பிரபுங்கிறது நான் தான் சொன்னேன். ஏன் ஜி எத்த? கீரி கீரி. சொல்லுங்க. ஹலோ, யார் பேசுனது? யார் இவர் பேர் கேக்குது எடுத்தது? ப்ரோ. யார் இவர்? என் இரு பேர் ப்ரோ, கைசன் என் பேர் ப்ரோ. எடுத்தீங்களாமே? இல்ல அது இல்லையா, யாரும் மேவரிக் ப்ரோ எடுக்கல. வந்து சொன்னாங்கல்ல, பிரியங்கா சிஸ்டர் போஸ்ட் போட்டா மதனும் பிரபு வராங்கன்ட்டு, அப்பதான் உங்க பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் வரல. அதுக்குதான் வந்தேன். யாரோ எடுத்தாங்களாம். இது மேரிக்கு பேசணுமா? ஏதாவது வர சொல்லுங்க, மேல அவரை பேசலாம். சரி பிரபு ப்ரோ, இரு ப்ரோ, இது முடியட்டும் பேசுவோம். நீங்க கேளுங்க கைசன் ப்ரோ, நீங்க கொஸ்டின் கேளுங்க. கைசன் ப்ரோ, சாரி மதன் ப்ரோ. இப்போ கமெண்ட்ஸ பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றேன். எனக்கு இதான் பாயிண்ட். நேத்து நீங்க போய் ப்ரோ ஹர்ஷா போஸ்ட்ல கைசன் நீங்க ப்ரோ கமெண்ட்ஸ் நில்லுங்க போட்டீங்களா? நில்லுங்க. கைசன் ப்ரோ, ஆ, ஆ. எனக்கும் ஹர்ஷாவுக்கும் வந்து நாங்க பேசுறது இன்னைக்கு நேத்து கிடையாது. நான் வந்து அர்ச்சனாவுக்கு ஓகே. அந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல நாங்க அவங்க குரூப்ல சும்மா ஃபன்னா பேசுவோம். ஹர்ஷா கிட்ட நல்லா பேசுவோம். நான் இப்ப இன்னைக்கு நேத்து கிடையாது. அதே ஜாலியோட தான் நான் சும்மா கேட்டேன். ஜாலியா கேட்கல, நான் சும்மா கேட்டேன், ஸ்பேஸுக்கு வர மாட்டாங்களான்னு கேட்டேன். ஏன்னா ஸ்பேஸுக்கு வந்தா ஓகே. தானே பேச முடியும், அதுதான் கேட்டேன். ஆனா அவங்க அதுக்கு ஏதோ ட்ரிகர், அவங்க சைடு எனக்கு தெரியல, ஒருவேளை அவங்க கோபத்துல இருந்திருக்கலாம், அதனால பண்ணாங்க. ஓகே. அதனால நான் வந்து எப்போ எங்கேயுமே வந்து அர்ச்சனா ஏன் ஸ்பேஸுக்கு வரலான்னு எங்கேயுமே நான் கமெண்ட் பண்றது கிடையாது. நான் ஹர்ஷா சிஸ்டரோட அந்த இதுல மட்டும் தான் பண்ணேன். ஓகே, அது ஓகே. தப்புன்னா ஓகே. இனி நான் எதுவுமே பண்றது இல்லை. ஏன்னா நாங்க எல்லாம் வந்து ஒரு நிமிஷம் முடிஞ்சாச்சுல, இங்க பிரபு சாப்டர் ப்ரோ. முடிஞ்சாச்சுல, நீங்க என்ன பிரபு ப்ரோ. பண்ணாலும் பண்ணுவீங்க. பிரபு ப்ரோ ஒரு நிமிஷம். கைசன் ப்ரோ, இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் ஒரு கிளாரிஃபை கொடுத்துக்கிறேன். இந்த கமெண்ட் போறான்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி வர்றாங்களா அப்படின்னா, நம்ம மெசேஜ்ல படிக்கும் போது அதுல டோன் தெரியாது. அவங்க வராங்களாங்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல அவங்க என்ன நீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நக்கலா இருக்கிறாங்களா, அவங்க இதுக்கு மட்டும் தான் வராங்களா அப்படிங்கிற மாதிரி புரியும். ஸோ மெசேஜ் என்னைக்குமே அது வந்து தெரியாது. ஒன்றும் வாய்ஸ் நோட்ல நம்மளுக்கோட ஃபீலிங்ஸோ இல்லை அந்த டோனும் புரியும். பட் கமெண்ட் பண்ணும்போது அவங்க ரூடா போடுற மாதிரி சில கமெண்ட் தெரியலாம், அவங்க ஃபன்னா போட்டு நமக்கு ரூடா தெரியலாம், இல்ல நம்ம வந்து சீரியஸா போடுறது உங்களுக்கு வந்து ஃபன்னா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது நிறைய இடத்துல இது வந்து ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப்ல இது வந்து நம்மளோட ரியாலிட்டி லைஃப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி,
இது நிறைய மிஸ்பேர் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இது நிறைய பேர் நான் சொல்றதே தான், மெசேஜ்ல என்னைக்குமே அது புரியாது, நம்ம திமிரா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம நார்மலா டைப் பண்ணி விட்டுருவோம், அவங்க டென்ஷன் ஆயிருப்பாங்க. இது எனக்கு இப்போ கூட நடந்திருக்கு, பிக் பாஸ் டைத்துல கூட நடந்திருக்கு. நான் அப்புறம் ஃபோன் அடிச்சு நான் அதை கிளாரிஃபை பண்ணேன். ஸோ இது அது மாதிரி இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசினா நம்மளுக்கு தெரியும். இப்போ இவர் பிரபு சொன்ன வாட்டி தான் எனக்கு புரியுது. ஸோ ஒரு நார்மலா பேசுனது உங்களுக்கு நக்கலா சொன்ன மாதிரி, என்ன அவங்க ஸ்பேஸுக்குலாம் வர மாட்டாங்களா அப்படிங்கிறது அந்த டோன் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. ஸோ இது இப்படிதான் மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய இடங்கள் ஆகுது. ஏன்னா இப்பயும் சொல்றேன், இப்ப பேசுனா இது வளர்ந்துகிட்டே போகும். எப்படின்னா நீங்க பண்ணலையா, நீங்க பண்ணலையா, நீங்க பண்ணலையா, இது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எல்லார்ட்டையுமே இருக்கு. அதை வச்சு நம்ம ஒன்றும் ஒரு ஹை கோர்ட்ல இருக்கல நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இதோட ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ்க்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் யாரும் போக போறதில்ல, அதுக்கப்புறம் யாரும் வந்து கமெண்ட் போட போறதில்ல. அப்புறம் டிஎம்ல போய் பேசிக்கிங்க, இல்லைன்னா பிளாக் பண்ணிட்டு போயிருங்க, முடிஞ்சு போச்சு அதோட. ஓகேவா? ஒரே ஒரு பிளாக் தான் முடிஞ்சு. கீரிப்புல ப்ரோ நீங்க எவ்வளவு ட்ரிகர் ஆனாலும் புரியுது. இப்போ வந்து இவங்க இன்னைக்கு வந்து நம்ம பேச வந்தது பிரதீப் ப்ரோ ஸ்பேஸ்ல. பிரதீப் ப்ரோவை பத்தி யாரு பேசினான், கரெக்ட் தானே? இவங்க வந்து எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பேசினது ஃபுல்லா பழச பத்தி. நான் அது வரைக்கும் நான் உள்ளே வரல. ஓகேவா? இல்ல கைசன் ப்ரோ, இது ஒன்னு சொல்றேன், அது அப்படி ஆரம்பிச்சுதான் முடிக்க முடியும். நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து இன்னைக்குல இருந்து பேச முடியாது. அது புரியுது. இப்ப பேச வந்தது அதான். இவங்க வந்து இன்னைக்குள்ள டாபிக்ஸ்லயே நான் வரேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி க்ளோன்ஸ் போஸ்ட் போட்டாங்க, இவங்களை மென்ஷன் பண்ணி போட்டாங்களா? இல்லல, இவங்களை மென்ஷன் பண்ணி போடல. இவங்க எல்லாம் வந்து அவங்களதான் க்ளவுன்ஸ் சொன்னாங்க, நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. போஸ்ட் போட்ட ஆளு இல்ல கைசன் ப்ரோ, இதுக்கும் நான் இதுக்கும் ஆன்சர் சொல்றேன். இப்ப இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சுக்கோ, இந்த ஸ்பேஸ் முடியுது, நான் வந்து ஒரு ட்வீட் போறேன்னு வச்சுக்கீங்களேன். நான் இதுக்கு வந்து கான்டெக்ஸ்டா ஒரு ட்வீட் போறேன்னா கண்டிப்பா அது கனெக்ட் ஆகும் ஒரு சிலருக்கு. ஸோ எல்லாருமே இப்ப நீங்க எப்படி சொல்ற, எமோஷனல் வார்த்தை வருது, ட்ரிகர் ஆகி அவங்க ஒன்று பண்றாங்க, சேம் தான் அதுவுமே. ஓகேவா? அவங்க ஆக்சுவலா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கிளவுன்ஸ் யாரையும் மென்ஷன் பண்ணனாலும் அவங்க எடுத்துக்கிறதுல நீங்க எடுத்துக்காதீங்கன்னு சொல்லவும் முடியாது, அவங்க சொல்றத நம்ம தடுக்க முடியாது. ஸோ அவங்க சொல்ல போதுதான் தெரியுது, ஓகே அது அஃபெக்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு. அது நீங்க அப்படி உண்மையா அப்படி மீன் பண்ணி பண்ணலைன்னா அது உங்களோட ஓகே குட் ஹார்ட், அது உங்களோட விஷயம். இப்ப நீங்க சொல்லும் போது அவங்களும் சரி அவங்க பண்ணல அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பேசினாதான் அது புரியும். அதனால சொல்லவே கூட நம்ம சொல்ல முடியாது. அதனால சொல்றேன், இப்போ நம்ம இது முடிச்சுக்கலாங்கிறேன். இது ஏன் திரும்ப 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 ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் வந்து நான் வந்து நல்லவன் இல்ல நான் பேசுனது கரெக்ட் நீங்க நிரூபிக்கிறதுக்கு இது வேஸ்ட்டுங்கிற. இது போதும், என்ன சொல்லிட்டீங்க, எல்லாருமே அவங்களோட பாயிண்ட் சொல்லிட்டீங்க, எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படியே இதுக்கப்புறமும் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிளாக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. யாருக்கு யாரை பிடிக்கலோ பிளாக் பண்ணிக்கோங்க, யார் கமெண்ட் செக்ஷன் போகாதீங்க. இதுமே நான் வந்து ரூல்ஸ் போட முடியாது, இங்க போகாதீங்க எல்லாரும் போனா அங்க இருக்க போறதில்ல, அவங்களோட ஓன் ஐடி. ஸோ நீங்க ஒரு ஃபேண்டத்தை மென்ஷன் பண்ணி ஒரு நேம் பண்ணி போகாதீங்க, அதுக்கப்புறம் அவங்கவுங்க பாத்துக்க வேண்டியதுதான். இது என்னோட ஒப்பீனியன். பேசுங்க. ஓகே. நான் இங்க வந்து எல்லாருமே நல்லவனே கிடையாது ப்ரோ. இததான் நான் முதல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருமே நல்லவங்க மாதிரி போர்ட்ரேட் பண்ணக்கூடாது எல்லா இடத்துலயும். அததான் நான் சொல்றேன். இவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க, எல்லா இடத்துலயும் இவங்க மட்டும்தான் நல்லது பண்ணிருக்காங்க, நாங்க எல்லாருமே தப்பு பண்ணிருக்க மாதிரி சில இடத்துல சொல்றதுதான் தப்பு. எல்லாருமே தப்பு பண்ணதான் செஞ்சிருக்காங்க. நானும் தப்பு பண்ணியிருந்தா நானும் ஒத்துப்பேன். அதான் நான், அவ்வளவுதான். தப்பு பண்ணலன்னா அது ஒத்துக்க கூட வேணாம், சொல்லிட்டு தூர போயிரு. இதுக்கு இப்போ இது இவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ல வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து இப்போ அர்ச்சனா இவ்வளவு பண்ணிருக்காங்க, அங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இழுக்கிறது தப்புன்னு தான் நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து எதுக்கு இழுக்கணும்? பிக் பாஸ் இத்தனை நாள் ஆகுது ப்ரோ, எதுக்கு ப்ரோ இதை பத்தி பேசணும்? நான் 2 வாரமா பிக் பாஸ் பத்தி ப்ரோ பாயிண்ட்ஸ் கூட இன்ஃபேக்ட் எடுக்கிறது. பிரியங்காக்கு அந்த டேக் இஷ்யூ சொன்னாங்களா, அதை நான் டிஎம்லயே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஏன் மாயாவை டேக் பண்ணன்றது. அதை ஏன் அவங்க இன்னைக்கு பேசுனாங்கன்னே எனக்கு தெரியாது சீரியஸா. ஸோ ஓல்டு இஷ்யூ பேசுறதால தான் நாங்களும் இங்கே வந்து பேச வேண்டியதாகிடுச்சு. பட் நாங்கள் இங்கே பாருங்க, அவங்கள டார்கெட் பண்ணோம், ஹேட் பண்ணோன்றது எங்களோட இதுவே கிடையாது. பர்சனலாக யாரையும் டார்கெட் பண்ணி எதுவும் இல்லை. அர்ச்சனான்னு போட்டதால நாங்கள் ட்ரிகர் ஆகிட்டோம். என்னோட ஆக்ஷன்ஸ் அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தா நான் இந்த ஸ்பேஸ்லேயே வந்து சாரி கூட கேட்டுக்கிறேன். ஆனால் அவங்க அர்ச்சனாவை பற்றி போட்டால் அது ட்ரிகர் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது ஆஸ் அ ஃபேனாக. அண்ட் அது இன்னைக்கு எப்படி இஷ்யூ போச்சுன்னா, பிரதீப்பா அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல, அது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிரதீப்பையும் ரொம்ப பிடிக்கும். ஃபைனல்ஸ்ல கூட அவர் அர்ச்சனா காண்டி போட்ட ட்வீட்டுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண, ஜாலியா இருந்தேன். ஸோ அதுதான், நம்மளுக்குள்ள இருக்கிற யூனிட்டி போயிடக்கூடாது, அதுவும் எனக்கு ஒரு இது, அவ்வளவுதான். பழைய டேக் விஷயங்க நான் சொல்ல வரல. என்னோட போஸ்ட், நான் காமன் போஸ்ட் போடுறதுல எதுக்காக வரீங்க? என்னோட ஐடியில என்னோட போஸ்ட், என்னோட ஒப்பீனியன், அதுல ஏன் இன்னொன்னு கொண்டு வரீங்க? ஏன் நெகட்டிவிட்டி ஏன் எடுத்துட்டு வரீங்கன்னு மட்டும் தான் நான் கேட்டேன். அப்பதான் இந்த டாக் வந்தது. அது உண்மையிலே ஹர்ஷா கிட்ட நான் டிஎம்ல பேசி சார்ட் அவுட் பண்ணேன். நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நான் வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. பக்காக்கா வாய்ஸ் பிரேக் ஆகுது.
சரி ஓகே. நான் தான் சொல்ற மாரி பண்ணுங்க. இனிமே வந்து பழைய பேச்சு, அது பேச்சு பிரயோஜனம் இல்ல கிடையாது. யூசேஜே கிடையாது. இப்போ வந்து அதான் சொல்றேன். எனக்கு புரியுது ஓகேவா? எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரியுது. நெறைய மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. ஸோ இத முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்கங்கிறேன் நானு. இது ஏன் திரும்ப திரும்ப பேசி யூஸே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம ஒரு ஹை கோர்ட்ல உட்காந்து நம்ம பேசல. எல்லாரும் லா பாயிண்ட் பேசி நம்ம வந்து ஓகே இவங்க தான் குற்றவாளி நிரூபிக்க போறது கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்டும் குடுக்க போறது கிடையாது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டீங்க. ஸோ வேணாம். வன்மம் தவிர்ப்போம், மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறதா என்னோட ஒரு இது. வேணும்னா சொல்லுங்க. நான் ஆண்டவர் வாய்ஸ் எடுத்து போட்டு கொஞ்சம் அடிப்பேன். அவர் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரு. என்ன? ஹலோ, ப்ரோ கேக்குதா? பே- கேக்குது ஹலோ, கேக்குது ப்ரோ. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ப்ரோ. என் கூட ஏதாவது மறுபடியுமா? பிரச்சனைனா சொல்லு. டிஎம் வாங்க பேசலாம். அப்புறம் கமெண்ட்ல டேக் பண்றது, பேச வர மாட்டேன்னு கிண்டல் பண்றது, அந்த குரூப்ல இருக்காங்க கீழே லிசன் இருந்தா போய் சொல்லுங்க. பேச வர மாட்டேன்னு கிண்டல் பண்றது அதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது. யார் இருக்கா ரைட்டு கீழே? ஜாப்பா. அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படியா? அப்படியே போய் சொல்ல சொல்லுங்க. ஆமா. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நல்லா 12 மணி வரைக்கும் என்னால ஸ்பேஸ் எல்லாம் போட முடியாது. இந்த மாதிரி காமெடி கிம்பி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்காது. அந்த ஸ்பேஸ் ஆளுங்க இங்க சொல்றவங்களுக்கு புரியும். சரி ஓகே ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ. என் கூட எதனா ஐயா பிரச்சனைனா டிஎம் பண்ண சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். இப்ப கைசன் ப்ரோ எல்லாம் என்கிட்ட ஓகே. டிஎம் பேசுறாரு, நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே நான் அதான் சொல்லி யாரா இருந்தாலும் டிஎம் ம். போங்க ஏன் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓப்பனா ஸ்பேஸ் போட்டு ஏன் போட்டு வந்து இவர் ஸ்பேஸ் வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏதோ பண்றாங்க போல. ஏதோ விண்வெளியில உட்காந்துக்கிறாங்க போகுது ஸ்பேஸ்ல. எனக்கு மட்டும்தான் டிக்கெட் ரொம்ப கிடைக்கல. கஷ்டத்துலதான் ஜெட் இருக்கிறோம் bro. ஜெட் ஜெட் போட்டு ஏறி வர முடியல என்னால, காசு இல்ல. எலன் மாஸ்க் கண்டுலாம் பிடிச்சான் பெரிய இளவா இருக்குது பேச. வராத வரையும் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வந்ததும் போதும். எலன் மாஸ்க் கூட கம்முன்னு தான் இருக்கான். ஏசுல 100 பேர் வந்துட்டா என்னமோ ரொம்ப முளைச்சிருது. அப்படிதான் ஜி பண்றாங்க. சரிங்க சரி இதை ஓகே, முடிச்சு விடுங்க அவ்வளவுதான் என்னோட எல்லாரும். ப்ராப்ளம். அவ்வளவுதான். பை பை. ஆமா எல்லாரும் அவ்வளவுதான் ப்ரோ. அவங்க கையை ஒண்ணும் இல்ல. விட்டுட்டு நாங்க போடுற போஸ்ட்ல இதுக்கப்புறம் குரு நாங்க ப்ரோ ஏதோ யாருக்கும் போல பேசணும்னு. இந்த போஸ்ட் பிரியங்கா, சொல்லுங்க சொல்லுங்க. குரு ப்ரோ ஏதோ பேசணும்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. சொல்லுங்க ப்ரோ. ஹலோ. ஆக்சுவலாக ப்ரோ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இது என்னன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு சிம்பிள் லைனில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு எலெக்ஷன் வரும்போது வந்து ஒரு ஒரு கட்சிக்கும் சண்டை நடக்கும், அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் கூட்டணின்னு ஒன்று வைக்கும்போதுல இந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து அது வந்து வீக் பாயிண்ட். அது நம்மளோட இந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை நடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். அது அர்ச்சனா ஃபேண்டமா இருக்கட்டும், பிரதீப் ஃபேண்டமா இருக்கட்டும், பிரதீப்புக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது அர்ச்சனா ஃபேண்டம் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரதீப் சப்போர்ட்டர்ஸ் அர்ச்சனா சப்போர்ட் பண்ணோம். அதுதான் கூட்டணி அலைன்ஸ். அது ஒரு கூட்டணினா எப்படின்னா ஒரு 2 கட்சி சேர்ந்து கூட்டணி நிற்கிறாங்க. நான் வந்து ஒரு 120 தொகுதி நிற்கிறேன், நீ 80 தொகுதினா, ஆனால் அந்த 80 தொகுதியில் நிற்கிறதும் அந்த 120 தொகுதியில் நிற்கிற அந்த கட்சிக்காரங்களும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ கடைசி எலெக்ஷன் கிட்ட வரும்போதோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இல்லை அந்த 2 கட்சிக்குள்ள வந்து சண்டை நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், தோத்த கட்சி ஆல்ரெடி அவங்க தோத்துட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு தான் நாங்கள் முன்னாடியே நாங்கள் சொன்னோம், இதுதான் நாங்கள் முன்னாடியே நாங்கள் பண்ணோம், இப்போ நாங்கள் தான் ரைட்டுன்ற மாதிரி பேசுவாங்க. சின்ன சின்ன மனஸ்தாபம் வரும். கொள்கை ஒன்று தான். ஆனால் கொள்கை ஒன்று தான். யார் ஜெயிக்கக்கூடாதுன்ற கொள்கையில் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம், அது முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்குள்ள வந்து இந்த சண்டை தேவையில்லை. நமக்குள்ள இந்த சின்ன சின்ன மனஸ்தாபம்லாம் வரும். இதே அடுத்த சீசன் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதுல 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 நல்லா ஒத்துமையா இருக்கிறவங்க இதுல சண்டை போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு இதுல நாளைக்கு ஒருத்தருக்கு இவங்க 2 பேர் ஃபேன் பேஸ் ஆவாங்க. ப்ரோ என்னையே குத்துறாங்க ப்ரோ. போன வாட்டி என் கூட ஒண்ணாந்தல இந்த இடம் எனக்கு முதல்ல குத்துனாங்க. அதெல்லாம் என்ன பண்றது? அதுதான் நடக்கும். இது புரிய மாட்டேங்குது ப்ரோ. அதுதான் நடக்கும். இது புரிய மாட்டேங்குது. அதுதான் நடக்கும். அது அடுத்த சீசன்ல இது இப்படியே மாறும். இது அப்படியே இப்ப இன்னைக்கு உங்களை குத்துறான்னு சொல்றவங்க நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா தெரிவிச்சவருக்கு வேற ஒருத்தருக்கு ஃபேனா இருப்பாரு, அவர் நாளைக்கு உங்களுக்கு குத்துவாரு. பண்ணா எடுத்துட்டு போயிடணும். இது கண்டிப்பா இப்போ அர்ச்சனா பிரதீப் ப்ரோ. இன்னொன்னு அதே மாதிரி போன சீசன்ல வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் ஒரு 7-8 பேர். இது நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். இப்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். அவங்க எல்லாம் வெவ்வேறு இப்ப மாயா ஃபேனா கூட இருக்காங்க. ஆனா நாங்க சண்டை போட்டுக்கிட்டு கிடையாது. ஏன்னா நாங்க அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கும். உன்னோட கமெண்ட்ல நான் வர மாட்டேன், உன் ட்வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன். நானும் அது மாதிரி என்னோட ட்வீட்டுக்குள்ளேயும் நீ வர வேணாம், நாங்க பேசிக்கிட்டோம் முன்னாடி. அது மாதிரி யாரும் வரல. அதே ஃப்ரெண்ட்ஷிப் கன்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். சீசன் பை சீசனாக வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது க்ரோ ஆயிட்டும் வரும். அது
ஹெல்த்தியா இருக்கும். அதுதான் ப்ரோ இங்க அந்த சொல்றேன். அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதுதான் நான் அதேதான் சொல்ல ப்ரோ. வரேன். அது தம்பி நான் உன்கிட்ட சொன்னேன்ல, எஃபில இதேதான். இப்பவும் நான் மாயா ஃபேன்ஸ் நாங்க 3 சீசனா இருக்கிறோம். அடிச்சுக்குவோம். அப்புறமா சீசன் முடிஞ்சது மூவ் ஆன் ஆயிட்டு டிஎம்ல நல்லா பேசிக்குவோம். அங்க ஒரு இது பாண்ட் இருக்கு. இங்க வந்து எனக்கு என்னமோ ட்விட்டர்ல தான் இவ்ளோ டாக்ஸிக்கா இருக்கு. எஃபில இப்பவும் அப்படி அடிச்சுக்கிட்டோம். ஆனா அது நாங்க என்னன்னா திரும்ப முடிஞ்சது இப்ப நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கிறோம். அதுக்கு ரீசன் சொல்றேன் கேளுங்க. அதுக்கு ரீசன் பின்னாடி இந்த சேனலோட கார்பரேட் எப்பவுமே வந்து நல்லா பாருங்க. முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் 1 மாசத்துல அந்த பிபிஏ கொண்டாட்டம் இப்ப அந்த கொண்டாட்டத்துல ஏதாவது டாக்ஸிக்லாம் மறக்க வச்சு அந்த 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 என்டர்டைன்மெண்ட் எலிமெண்ட்டுக்குள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்று சேர்த்துருவாங்க. அந்த சண்டை போட்ட 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்றதோ, ஒரு ஃபன் பண்றதோ, ஒரு மிமிக்ரி காமெடி பண்றதோ, அந்த அந்த ராமர், அந்த புகழ் இந்த கேங்லாம் வந்து அதை ஃபன் பண்ணிட்டு மக்களோட பர்சனல் பார்த்துட்டு அது சிரிச்சுட்டு அது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல். ஆனா இந்த சீசன் அது மாதிரி நடக்கல. ஏன்னா உண்மையிலே கண்டஸ்டன்ட்குள்ள இப்போ வந்து உண்மையிலே அந்த மாதிரி ஒரு வார் போயிட்டு இருக்கு. பட் ஆனா இன்னுமே அது முடியல. அது முடியாத இது ஒரு எலவு சீசன் ப்ரோ. இது ஒரு எலவு சீசன். அதுக்குதான் சொல்ல இல்ல வரேன். ப்ரோ, எஃபில இப்பவும் மாயா ஃபேன்ஸோட நாங்க ஃப்ரெண்டா தான் இருக்கிறோம். எஃபில இன்ன வரைக்கும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். பிபி விட்டு மூவ் ஆன் ஆகி நல்லா ஜாலியா இருக்கிறோம். இங்க மட்டும்தான் இப்படி இருக்குது. அதான் நான் சொல்றேன். ஆஃப்டர் பிபி தான் ட்விட்டருக்குள்ள வந்தேன். ஆஃப்டர் பிபி இங்க இன்னும் இவ்ளோ டாக்ஸிக்கா இருக்கு. மூவ் அதுதான் ஆன் சொல்ல ஆகுங்க, வரேன். மூவ் ஆன் ஆகாம இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கான்னு அதான் சொல்ல வரேன். பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சீசன்ல வரும்போது வந்து நான் விந்தியமலையை தாண்டி அந்த இதை நான் கொண்டு வர மாட்டேன்னாரு. ஹிந்திலையும் அப்படிதான். மொதல் சீசன் வரும்போது தனித்தனி ரூமு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஒரே பெட்ல எல்லாம் ஒண்ணா இருக்குது அந்த மாதிரிலாம் வருது இல்லை. ஆனா அது தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இது அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி நடுவில் இந்த குக் வித் கோமாளி ஒன்று ஆரம்பிச்சு கொஞ்சம் மறக்க வச்சு அப்படியே போடுவாங்க. ஆனா அது மக்களோட மென்டாலிட்டி இல்லை. ஏன்னா அவங்க வந்து 200 கோடி 300 கோடி இன்வெஸ்ட். அது அந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட மென்டாலிட்டி இருக்குல்ல, இப்படி ஒருத்தர் அடிச்சுட்டு இதே ஃபோக்கஸா இருக்கணும். நான் திருப்பி திருப்பி அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம், இதே மாதிரி தான் போவோம். இப்போ இந்த சீசனை பொறுத்து நான் சொல்றேன், இன்னும் கண்டெஸ்ட்டுக்குள்ளே அந்த வார் முடியாத பட்சத்தில் இன்னும் எலெக்ஷன் முடியலன்னு அர்த்தம். அப்ப கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிச்சிருவாங்க. இப்ப அர்ச்சனா ஃபேன்ஸும் பிரதீப் ஃபேன்ஸும் எல்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க இதை போற வரைக்கும் இன்னும் அந்த பிபி கொண்டாட்டம் முடிகிற வரைக்குமாவது அது டைல்யூட் ஆகி போற வரைக்குமாவது இப்ப நீங்க ஒத்துமையா இருக்கணும் உங்களுக்குள்ள. இல்ல அப்படி ஏதாவது ஒரு மார்ச் 22 எல்லாம் மாறும் ப்ரோ. ஐபிஎல் வந்துட்டாலே பாதி உடஞ்சிரும். அதுதான் சொல்ல வரேன். அப்படி உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஃபன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கலாச்சிப்போம் பாத்தீங்களா. ஒன்னும் நேரில் இருக்கும்போது நீ பெரியவன் அது பெரியவன் கூட கலாச்சிப்போம். ஆனா கடைசியாக ஃபைனலாக கிளம்பும் போது போயிட்டு மச்சான் சரி பத்திரமா போடாடே என்னடா அப்படி அந்த மாதிரி போயிடணும். அதுதான் வந்து அந்த அலைன்ஸோட வந்து பெர்ஸ்பெக்டிவ். பட் அதை வந்து நம்ம பப்ளிக் ஃபோரம்ல ப்ரோ சூப்பர் பாயிண்ட் எல்லாமே இதேதான். என்னன்னா நான் பிரைவேட்ல அர்ச்சனா ஃபேனு. அவர் வந்து என் கூட யூடியூப்ல பேசிருக்காரு. 2 அர்ச்சனா ஃபேன் நானும் 3 பேருமே கலாச்சி பேசிருக்கிறோம். ஓகேவா? இது பிரைவேட் ஸ்பேஸ்ல இதே ஸ்பேஸ்ல. அதுவே நான் போய் ட்விட்டா போட்டா அது பிரச்சனை ஆகும். ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிறது என்னைக்குமே பிரச்சனை ஆகாது. ஃபைனலா ஒன்னு சொல்லிக்கிறேன். இது எமோஷனலா எதுலயுமே கனெக்ட் ஆக வேணாம். நான் ஃபேண்டம் பேஸ்லயுமே சொல்றேன். நான் அடுத்த சீசன் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு இந்த சீசன்ல இருக்கும் அவங்க ப்ரொஃபஷனல் பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு சொல்றேன், பிரதீப்புக்கே நான் சொல்றேன், பிரதீப்பே வந்து இதெல்லாம் பார்த்தா கூட அவரே வந்து இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாப்புல. நான் மனசார சொல்றேன். நான் எப்படி சொல்றேன்னு கேளுங்க ப்ரோ. அவர் சொல்லிட்டாரு ப்ரோ, பிக் பாஸ் சம்பந்தமா நான் டாகே பண்ணேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு பிக் பாஸ்ல இருந்து நான் மூவ் ஆன் ஆயிட்டு நான் ஒரு இருக்கிற ஜோனே வேற, நான் அந்த ஜோன்ல இல்ல, நான் ரைட்டிங்ல இருக்கேன் தம்பின்ட்டாரு. அது எனக்கு தெரியும், அது தெரியும். அதனாலதான் சொல்றேன் நான். அது மூவ் ஆன் ஆயிட்டாரு, அவர் ஆயிட்டாரு, மத்தவங்களும் அதே மாதிரி ஒருத்தரும் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா இந்த ஃபேன்ஸ்குள்ள வந்து நம்ம வந்து கடைசியா சுத்தி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம். அது இப்படி சொல்லலாம், அரசியலாவே சொல்றேன். பிரச்சாரம் பண்ண எல்லாம் ஒண்ணா குடி தூக்கணும், இந்த தெருவு நீ பிரச்சனை தரும். ஆனா கடைசியில் லஞ்ச் டைம்னு வரும்போது வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், ஷேர் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். மறுபடியும் சண்டே ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி போவோம். ஆனா அது ஃபன்னா கொண்டு போங்க. அதுல ஒருத்தர் பர்சனல் அட்டாக்ல போயிட்டு வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா நீ டாக்ஸிக்கு அப்படி இப்படின்னு யாருக்கும் பிராண்ட் பண்ணாம கடைசியா எங்க திரும்ப முடியணும், எல்லார் மேலேயும் அன்பு இருக்கணும். அன்பு முடிங்க. ஏன்னா அடுத்த சீசன் வரும்ல, இதோட ஒன்றும் டாக்ஸிக்கா வரும். நீ இதை தானே டாக்ஸிக்கா நினைக்கிறீங்க. நீங்க இந்தி பிபி எடுத்து பாருங்க, சீசன் அப்படியே இந்தி எல்லாம் பார்க்க முடியாத மாதிரியா இருக்கு ப்ரோ. என்னடா வசனமே புரியல. அதுதான் நீங்க அதுதான் சொல்றேன். நீங்க இப்ப நடக்கிறதுல அது 17 போயிடுச்சு, இங்க இப்பதான் 7 வருது. இததான் சொல்றேன், முக்கியம் படத்தை பாருடா அப்படின்னு இந்த சீசனே அது காட்டிட்டாங்களே. இந்த 3 வருஷம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா இந்த 7வது சீசன் இந்த சீசன்லாம் இதெல்லாம் டாக்ஸிக்ல 0.1% கூட கிடையாது. அப்படி நடக்கும். அப்ப இன்னும் மக்கள் வந்து இன்னும் வெறியாகி ஒருத்தர் ஃபேமிலி அட்டாக் பண்ற அளவுக்கு எல்லாம் பேசுவாங்க. இப்பயே ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நான் இங்க பிரதீப் ஃபேன்ஸும் இருக்காங்க, அர்ச்சனா ஃபேன்ஸும் இருக்காங்க. நான் அதுக்காக சொல்றேன், இது முடிக்கும் போது எல்லாரும் ஹாப்பியா ஃபன்னா முடிச்சுட்டு நாளைக்கு ஆப்போசிட்ல வந்து உண்மையான டாக்ஸிக் கேங் இருக்குல்ல, நான் ஓப்பனா சொல்றேன், டாக்ஸிக் கேங் இருக்குல்ல, அந்த பேர் மென்ஷன் பண்ணவர் இல்ல,
அவங்களுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுத்துறாதீங்க. இப்ப நீங்க எல்லாம் தனியா பிரிஞ்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்க ஒருத்தர் ஈஸியா அடிச்சு போட்டு தூக்கி போட்டு போவோம். அது அது எங்க தெரியுமா போவோம்? அப்ப இவ்வளவு நாள் நீங்க ஒன்னா ஒத்துமையா இருந்து ஒருத்தருக்காக வந்து சப்போர்ட்டா இருந்தீங்களா, அது எல்லாமே வேஸ்டா போயிடும். எந்த கண்டிஷன், அது பிரதீபா இருக்கட்டும், அர்ச்சனாவா இருக்கட்டும். அர்ச்சனாவில தூரம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கிட்டு வந்துட்டு கப்பு வின் பண்ணதுக்கு பிரோஜனம் இல்லாம ஆயிடும். பிரதீப் இவ்வளவு நேரம் இவ்வளவு கெட்ட பேரெல்லாம் வாங்கி வந்து இவ்வளவு நம்ம எல்லாம் சேர்ந்து பிரதீப் தான் ரியல் பண்ணுறதுன்னு காமிச்சோம், அதுக்கும் மாசு எல்லாம் போயிடும். இங்க யாரெல்லாம் வந்து அர்ச்சனா பிரதீப்னு ஃபீல் பண்றாங்களோ அது அந்த மாதிரி கிடையாது, நம்ம எல்லாம் ஒண்ணுதான்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வாங்க. முதல்ல எமோஷனலா கனெக்ட் ஆகாதீங்க. அது சப்பையா முடியும், சிம்பிளா முடிஞ்சிடும். அது ஹாப்பி எண்டிங் நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. ஆண்டவர் வயசு எடுத்து நான் முடிச்சு விட்டுக்கிறேன், பிரச்சனை இல்லை. பண்ணா முடிச்சு விட்டுருவோம். என்னப்பா பஞ்சாயத்து ஓவர் தானே? ஏன்னா நான் அவரை கூப்பிடுறேன், அவர்கிட்ட கேள்வி கேட்கறேன்னா கேளுங்க, அவருக்கு பதில் நிறைய வச்சிருப்பாரு. தொண்டையும் போச்சு, இருந்தாலும் அவரை நான் ஆண்டவரை கூப்பிடுறேன். ஆண்டவர் ஹேட்டர்ஸ் மட்டும் இருந்தா வாங்க. ஓகே தானே? ஆல் ஃபைன். சமத்து பிள்ளையா போய் தூங்குங்க, இல்லைன்னா எங்க ஃபன் அடிக்குதோ அங்க போய் பேசுங்க. இங்க இருக்கிறதுனால இருங்க, ஜாலியா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.